ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம வந்து ஒரு சூப்பரான ஒரு பேப்பர் கிளைம்பிங் கிராஃப்டை பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த பேப்பர் கிளைம்பிங் கிராஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு அப்புறமா நம்ம இந்த பேப்பர் கிளைம்பிங் கிராஃப்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ கிளைம்பிங் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா கிளைம்பிங் அப்படின்னா நம்ம வந்து கீழே இருந்து மேலே ஏறுறதா நம்ம வந்து கிளைம்பிங் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கிளைம்பிங்ல பார்த்தீங்கன்னா வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிளான் கிளைம்பர், இன்னொன்று வந்து ட்ரீ கிளைம்பர், இன்னொன்று வந்து மவுண்டைன் கிளைம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா ராக் வால் கிளைம்பர் கேம். இப்போ இந்த பிளான் கிளைம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம மணி பிளான்ட்லாம் வச்சிருப்போம் இல்லையா, இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது கூட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் வந்து நம்ம அடிக்கடி வெளியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்ப்போம், அந்த ஒரு ஒயர்ல வந்து அந்த அந்த சில செடியெல்லாம் அப்படி வளர்ந்துருக்கு இல்லையா, நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துருக்கேன். ஸோ இதான் நம்ம வந்து கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதான் நம்ம வந்து பிளான் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிளான்ட் வந்து ஏதோ ஒரு வாலா இல்லை ஒரு ஏதோ ஸ்டிக்ல வந்து அப்படியே பிடிச்சிட்டு அது சாம அப்படி வளர்ந்துட்டே வரும். இதான் நம்ம வந்து பிளான் கிளைம்பிங் அப்படி நம்ம சொல்லுவோம். அப்புறம் செகண்டா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீ கிளைம்பிங். அதாவது ட்ரீ கிளைம்பிங் அப்படின்னா நம்ம வந்து மரத்து மேலே ஏறுறது. இப்போ நமக்கு வந்து ஒரு மரத்து மேலே வந்து தேங்காய் காய்ச்சிருக்கு. இப்போ அந்த தேங்காய் நம்ம வந்து கீழே இருந்து எடுத்துக்க முடியுமா? கிடையாது. நம்ம அந்த மவுண்டைன் மலை, அதாவது அந்த ட்ரீ மலை ஏறிதான் நம்ம அந்த தேங்காயை பறிப்போம். இப்போ இதோ நம்ம வந்து ட்ரீ கிளைம்பர் அப்ப நம்ம சொல்லுவோம். இப்போ தேர்டா பாத்தீங்கன்னா வந்து மவுண்டைன் கிளைம்பர். இப்போ சில அட்வென்ச்சர்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மவுண்டைன் மேல ஏறி அவங்க வந்து சமைச்சு அவங்க வந்து அட்வென்ச்சரிங் பண்ணுவாங்க. இப்போ இதான் நம்ம வந்து மவுண்டைன் கிளைம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அங்க நல்ல பெரிய ஒரு அந்த ஏதோ ஒரு த்ரெட் எடுத்தோ இல்லை ஏதோ ஒரு கயிறு எடுத்தோ அந்த மலை மேலே போட்டு அவங்க அப்படி கிளைம் பண்ணி மேலே போவாங்க. இது நம்ம வந்து மவுண்டைன் கிளைம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் லாஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து ராக் வால் கிளைம்பர் கேம். இப்போ இந்த கேம் வந்து நிறைய பேர் வந்து விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வால் இருக்கும், அந்த வால்ல ஃபுல்லா வந்து நிறைய ஸ்டோன்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டிக் பண்ணிருக்கிறதுலாம் வந்து பிடிச்சி நம்ம மேலே ஏறி போவோம். இதுதான் நம்ம வந்து ராக் வால் கிளைம்பர் கேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைம்பிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சில விஷயத்துல நம்ம தெரிஞ்சாச்சு இல்லையா. இப்போ நம்மளோட இந்த கிளைம்பர் கிராஃப்டை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு A4 ஷீட் இல்லைன்னா சார்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஸ்ட்ரா, அப்புறம் ஒரு மார்க்கர் பென்சில் ஸ்கெட்ச் எதுனா எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு உள்ளன் த்ரெட், அப்புறம் ஒரு கம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இருந்தா போதும், நம்மளோட இந்த பேப்பர் கிளைம்பிங் கிராஃப்டை சூப்பரா பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து சார்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 10x10 சைஸுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே நீங்க வந்து A4 ஷீட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. அதாவது நம்ம போர்ட் செய்வோம் இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கொயர் கிடைச்சிரும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கொயர் கிடைச்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட மார்க்கர், ஸ்கெட்ச், பென்சில் எது வேணாலும் நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிராயிங் ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டர்ஃப்ளை நான் வந்து ட்ரா பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப் நம்ம வந்து அந்த டிராயிங்கை கட் தான் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ நம்மளோட இந்த பட்டர்ஃப்ளை நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஷேப் தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டர்ஃப்ளையோட ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணிட்டாச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த பட்டர்ஃப்ளையை நம்ம வந்து அப்படியே பின்னாடி திருப்பிக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடு பார்த்துக்கோங்க, இது நான் அப்படி பேக் சைடு திருப்பிங்க. திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ஸ்கேல் எடுத்துட்டு நம்ம வந்து
2.5 mm, அதாவது 2.5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ரா நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து 2 பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து 2.5 நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட இந்த பட்டர்ஃப்ளையோட பேக் சைடில் நம்ம வந்து இது 2ஐயும் அப்படியே ஸ்டிக் பண்ண போறோம். அதுக்காக நம்மளோட கம் எடுத்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட இந்த உள்ளன் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த உள்ளன் த்ரெடோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்லேருந்து நம்மளோட டோ வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்கா நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து இந்த நூலை கட் பண்ணுறங்கிற பேரில் அவங்களோட டோக்கை கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதாவது பாட்டம்லேருந்து மேலே வந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூட ஸ்ட்ரால அப்படி கீழேருந்து அப்படி மேலே கொடுங்க. ஸோ இப்போ இந்த கீழே மேலே எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் கூட இந்த ஸ்ட்ரால் நம்ம வந்து மேலேருந்து அப்படியே கீழே கொடுக்கணும். அதாவது எப்படி கொடுத்துருக்கேன் நீங்களே பார்ப்பீங்க. அதாவது கீழேருந்து வந்து மேலே கொடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து மேலேருந்து இன்னொரு ஸ்ட்ரால அப்படியே கீழே எடுக்கலாம். இந்த நூலை உள்ளுக்குள்ள அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2 த்ரெட்டுமே நம்மளுக்கு வந்து ஈக்குவல் சைஸ்ல இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள இருக்கிறத அப்படி எடுத்துட்டு வந்து நம்மளோட கம்ல இருந்து அப்படி பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அவ்வளோதான் நம்மளோட இந்த பேப்பர் கிளைம்பர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ உங்க வீட்டில் கூடிய ஹூக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆணி வந்து மாட்டிக்கலாம். ஸோ என்னோட ரூம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஹூக்கு அப்புறம் இந்த ஆணி இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிக்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களோட அந்த அந்த பேம்பு ஸ்டிக்கை நான் வந்து மாட்டி வச்சுப்பேன். இப்போ எப்படி மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த இது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து இப்படி எடுத்துருந்தோம். ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே க்ளோஸ் ஷேப்பாக இருக்கும். இதை வந்து அந்த பேம்பு ஸ்டிக்கை நம்ம வந்து மாட்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட தம்பியோட வந்து அவன் இந்த பேம்பு ஸ்டிக் பிடிச்சிருக்கான். ஸோ இந்த பேம்பு ஸ்டிக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட இந்த அதாவது இதை தூக்கி அப்படி போட்டிருக்கேன். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்க நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் கொண்டு வந்துருக்கோம். இப்போ இந்த க்ளோஸ் ஷேப் நம்ம வந்து இதுக்குள்ள நம்ம அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த பேப்பர் கிளைம்பர் வந்து என்னோட தம்பியோட இந்த கை கிட்ட போகுது. அதாவது எப்படி இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதாவது நம்ம கரெக்டாக இப்படி இழுத்துட்டு நம்ம இப்படி மேலேயும் கீழேயும் பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புஷ் புல் இந்த மாதிரி நம்ம ஆட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த பேப்பர் அதாவது நம்மளோட பேப்பர் வந்து கரெக்டாக அவனோட கைக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம அதை ஒர்க் பண்ணி காட்டலாம். ஸோ நீங்கள் ரெண்டுக்கும் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிடலாமா? இப்போ நம்மளோட இந்த பேப்பர் அப்படி கீழே கொண்டு வந்துட்டு இப்போ நான் மூவ் பண்ணுற பாருங்க என்னோட அந்த இந்த பட்டர்ஃப்ளை வந்து அவன் கைக்கு போகும். நீங்களே பார்ப்பீங்க. நீ பின்னாடி போயிடு. ஓகே அவ்வளோதான்.
ஓச்சோ, நம்மளோட இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்னு சரியா ஓட்டல. இது அப்படியே ஒட்டிச்சா. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒட்டிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, திரும்ப நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ நாளைக்கு எடுத்து பிடிச்சிக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி இப்படி அப் டவுன். இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேம்பு சிக்மெண்ட் கலந்து வந்துச்சு. மாட்டிக்க. இது நம்ம இதில் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். எப்படி போயிடுச்சு? இவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி ட்ரை பண்ணதான். ஸோ அதனால் இன்னொக்க நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படி பிடிச்சிக்கோ. நீ பிடிச்சிக்க. அந்த கயிறு விட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளோட இந்த பட்டர்ஃப்ளை வந்து என் தம்பியோட கைக்கு போயிடுச்சு. ஸோ திரும்பி அக்கா நம்ம வந்து வச்சு பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக பார்க்குது. ஸோ இப்படி பிடிச்சிட்டு ஓகே, நம்ம திரும்பி விளையாண்டு இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் வந்து திரும்பி பண்ணு அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக கடைசியாக ஒர்க்கை பண்ணிடலாம். ஸோ நீ மேலே பிடிச்சி திரும்பி பிஞ்சிட்டே இருக்கேன். கை விட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சா. இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா நீ இப்படி மேலே பிடிச்சிக்கோ. மேலே. இப்போ நம்மளோட இந்த பட்டர்ஃப்ளை வந்து எப்படி மேலே போகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி திருப்பிக்கலாம். அப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோ. ஸோ போயிடுச்சு. அங்கே வந்து ஒரு நாட் மாதிரி தெரியுதா? இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தம்பிக்கிட்ட போயிடுச்சு. ஸோ இது ரொம்பவே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து இதை வந்து உங்கள் வீட்டில் கூடிய ஆணிலையோ இல்லை ஏதோ ஒரு ஹூக்குலையோ நீங்கள் வந்து மாட்டி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்மளோட இந்த பட்டர்ஃப்ளையை வந்து கிளைம் ஆகும். நீங்கள் வந்து வெறும் பட்டர்ஃப்ளை மட்டும் தான் ட்ரா பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டிராயிங்கை நீங்கள் வந்து வரைஞ்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ராக்கெட் கூட வரைஞ்சி நீங்கள் வந்து அது மாதிரி நம்ம பண்ண மாதிரி அப்படி நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நம்மளோட இந்த ராக்கெட் வந்து கிளைம் ஆகும். ஓகே, இப்போ நம்மளோட இந்த பேப்பர் கிளைம்பிங் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அதாவது ரெண்டு பொருளும் வந்து உரசல் தான் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தான இடத்துல வந்து இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. இப்போதான் நல்லா ஹார்டா நல்லா ரஃப்பான இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பண்ணுங்க. இப்போ உங்களோட கை இருக்கு இல்லையா, இந்த கையை நீங்க வந்து இப்போ உங்களோட கண்ணத்துல வச்சு பாருங்களேன், நமக்கு வந்து ஒன்னே ஆளு மீடியமா நமக்கு தெரியும். இதே உங்களோட கையை நீங்க நல்லா ஃபாஸ்டா நீங்க ரப்பா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்மா இருக்கு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க பண்ணி பாருங்களேன், நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிட்டு இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வார்மா இருக்க மாதிரி தெரியும். என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ரெண்டு பொருள் நமக்கு உரசும் போது என்ன ஆகும்னா, அதாவது அந்த இருக்கக்கூடிய இந்த அதாவது சேஞ்ச் ஆகும் நம்மளோட இந்த, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளோட வெதர் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி நம்ம வந்து இப்படி நம்ம நல்லா இப்படி கையை உரசும் போது நமக்கு வந்து அதாவது கூலாக்க வந்து கொஞ்சம் வார்மா மாறும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட இந்த நம்ம மேட்ச் பாக்ஸும் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட மேட்ச் ஸ்டிக் எடுத்து நம்ம மேட்ச் பாக்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக உரசும் போது நமக்கு வந்து ஸ்பார்க் கிடைக்கும், ஒரு தீ கிடைக்கும் இல்லையா, நமக்கு வந்து தீ பற்றி நம்ம வைப்போம். ஸோ இதுவுமே ஒரு ஃப்ரிக்ஷன் தான்.
ஏன்னா நம்ம இந்த ஃப்ரிக்ஷன் என்ன ஆகுதுன்னா ஹார்ட் பொருள் கூட உரசுறதுனால நமக்கு வந்து அப்படியே ஒரு தீ கிரியேட் ஆகுது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் படிப்பீங்க இல்லையா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது உங்க மிஸ் வந்து சாக் பீஸ் கூட போர்டில் வந்து எழுதிட்டு இருப்பாங்க. எழுதிட்டு இருக்கும்போது சில டைம் வந்து கீச் கீச் அந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் நீங்க கேள்விப்படுறீங்களா? ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கீச் 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 நம்மளோட சவுண்ட் கேட்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபிக்ஷன் தான். ஏன்னா நம்மளோட சாக் பீஸும் நம்மளோட இந்த போர்டுமே வந்து உரசுது இல்லையா, இதுலயும் ஒரு ஃபிக்ஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த பேப்பர் கிளைம்பிங் கிராஃப்ட்ல கூட ஒரு ஃபிக்ஷன் நடக்குது. அதெல்லாம் ஃபிக்ஷன் தான் நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க. ஸோ 2 ஃபிக்ஷன் வந்து இதுல ஒர்க் ஆகுது. ஒன்னு வந்து நம்மளோட இந்த கயிறும் இந்த பேப்பர் ஸ்டாவ் வந்து உரசுது. இன்னொன்னு என்னன்னா நம்மளோட இந்த த்ரெட்டும் நம்மளோட அந்த ஹூக்கோ இல்ல ஆணியோ இல்ல பேம்பு ஸ்டிக்கோ நமக்கு வந்து உரசுது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து 2 ஃபிரிக்ஷன் நமக்கு வந்து நடக்குது. இதே மாதிரி நம்மளாம் வந்து சைக்கிள் ஓட்டிருப்போம் இல்லையா, இப்போ ஓட்டிட்டு இருக்கும் போது நம்ம நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பிரேக் பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இதுலயும் 2 ஃபிரிக்ஷன் உரசும். அதாவது என்னன்னா நம்மளோட பிரேக் வந்து நம்மளோட இந்த டயர்ல வந்து உரசும். அது மட்டும் இல்லாம நம்மளோட டயர் வந்து ரோடு கூட உரசும். சில டைம் நீங்க வந்து நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட டயரும் இந்த ரோடு உரசறப்போ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் இல்லையா, அதான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா. அதாவது என்னன்னா ஒரு ஹார்டான பொருள், அதாவது 2 ரஃப்பான பொருளுக்கும் நம்ம வந்து உரசும் போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்பார்க்கோ இல்ல ஒரு வார்மாவும் மாறும். ஸோ இதான் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் அப்ப நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த பேப்பர் கிளைம்பிங் என்ன, அப்புறம் கிளைம்பர்ல நமக்கு வந்து 4 டைப்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்மள எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேப்பர் கிளைம்பிங் கிராஃப்டை நீங்களும் உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். Until then, bye guys.